இன்று நாம் ISOM மூலம் கற்றுக்கொண்ட சில பாடங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஏன் இதை பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்று பார்ப்போம். Because it has impacted our faith, it clarified our purpose, and it changed our vision for the kingdom of God. இந்த பாடங்கள் எங்கள் விசுவாசத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த எங்களுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்தியது. எங்கள் தரிசனத்தை மாற்றியது. The great men and women of God who teaches us are all apostles for the kingdom of God. They are not apostles by their title or by their degree, but they are apostles because of the ministry they do. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற தேவனுடைய ஊழியர்கள், மகத்தான ஊழியர்கள் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்தின் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் அந்த பட்டத்தின் அடிப்படையில் அழைக்கப்படவில்லை. அவர்கள் அப்போஸ்தலராகவே அவர்கள் செய்கிற ஊழியத்தில் அநேக ஊழியத்துக்கு முன்னோடிகளாக இருக்கின்றனர். The online video Bible school was started by Dr. Berin Gilfillan, that's his name. For more than 3 years, this man was the video, he basically did the video and telecast all the television shows for Reinhard Bonnke for all the ministry he did in Africa. டாக்டர் பெரின் என்பவர் ரெனால்ட் போங்கே குரூசேடில் கலந்து கொள்கின்ற அந்த கூட்டங்களை தன்னுடைய டிவி நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பினார். Reinhard would bring salvation to hundreds of thousands of people in each crusade. Still, a burning question was in his mind, wondering who was going to help the pastors who come to know, to lead the people who are born again in these crusades, to disciple them, who is going to help the pastors. ரெனால்ட் போங்கே மூலம் ரட்சிக்கப்பட்ட கோடிக்கணக்கான ஜனங்களை எப்படி போதகர்கள் இப்படிப்பட்ட அறுவடையின் ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் சீஷர்களாக மாற்றுவதற்கு முடியும், அவருக்கு உதவ யாரால முடியும் என்ற ஒரு அக்கினியான ஒரு கேள்வி அவள் இருதயத்தில் எழுந்தது. What a vision! எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் பாருங்கள். What did he do? என்ன செய்தார் தெரியுமா? He assembled more than 30 incredible men and women of God, greatest teachers on earth, doing powerful work of God, to teach these courses to a church before a live congregation. உலகிலே சிறந்த முறையில் தேவனுடைய ஊழியத்தை மகத்தான முறையில் செய்து கொண்டிருக்கும் 30க்கும் மேற்பட்ட வல்லமையுள்ள போதகர்களை ஒன்று சேர்த்தார். அவர்கள் தேவாலயத்தில் நேரடியாக பாடங்களை கற்பித்தார்கள். ஒரு ஷார்ட் நோட்டு இவங்களை பற்றி எல்லாம் நான் எழுதி கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். பெற்றோராக இருக்க நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு டாக்டரானோ என்ஜினியர் ஆனோ, இன்னும் யாரும் ஆஸ்ட்ரோநாட்டுன்னு திங்க் பண்ணல, பட் சம் பீப்புள் வில் பிகம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஐ பிலீவ். ஆனால் இந்த மனுஷனை போல, நம்ம பார்க்குற மனுஷர்களை போல தேவ ராஜ்யத்துக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்க. இந்த மனுஷரை பார்க்கும்போதாவது ஜெபிங்க. அதுக்காக தான் நான் இவங்களை விவரிக்கிறேன். So it's not easy to get 3 or 4 leaders together in one platform, but he got 30. ஒரே மேடையில் 2 அல்லது 3 தேவ ஊழியர்களை ஒன்றிணைப்பது மிகவும் கடினம். ஆனால் இவர் 30க்கும் மேற்பட்டவர்களை ஒன்றிணைத்தார். It is totally the Lord's doing. இது தேவனுடைய செயலே ஆகும். The curriculum he developed has been used in more than 20,000 sites in 150 countries to train over 3.5 lakh leaders. இந்த பாடத்திட்டம் 150 நாடுகளில் 20,000 இணையதளங்களில் உபயோகிக்கப்படுகின்றது. 3 லட்சம் தலைவர்களுக்கு இதுவரை பயிற்சி அளித்திருக்கிறது. All the lessons were recorded at Cottonwood Church in Southern California, the church has a weekly attendance of about 9,500 people. அனைத்து பாடங்களும் தென் கலிபோர்னியாவில் உள்ள காட்டன்வுட் என்ற ஆலயத்தில் பதிவு செய்யப்படுகிறது. தேவாலயத்துக்கு வாரந்தோறும் 9,500க்கும் மேற்பட்டோர் வந்து அதில் பங்கடைகின்றனர். Bayless Connolly is the founder and senior pastor of this Cottonwood Church, and his story is also amazing. As a recovering drug addict and alcoholic, Bayless found God through a 12-year-old boy. Bayless இவர் இந்த தேவாலயத்தை நிறுவினவர், மூத்த போதகரும் கூட.
இவர் முன்பு போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருந்தார், மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருந்தார். அவர் 12 வயது சிறுவன் மூலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். He has a weekly radio program that airs globally with over 2.5 lakh viewers weekly. Even our pastor Gnanaprahasam and his wife said they used to listen to his messages on radio when they were in Assam. இன்றும் அவர் நடத்தும் வாராந்திர தொலைக்காட்சி நிகழ்ச்சி உலகம் முழுவதும் ஒளிபரப்பாகிறது. 2,50,000த்திற்கும் மேற்பட்டோர் அதில் பயனடைகிறார்கள். நம்முடைய போதகரும் கூட அவருடைய செய்தியை ரேடியோவில் கேட்டதாக சொல்லியிருக்கிறார். So Bayless Conley taught 2 topics for us: foundations of faith and Jesus our healer today. பேலஸ் 2 பாடங்களை எங்களுக்கு கற்பித்தார். விசுவாசத்தின் அஸ்திவாரம் மற்றும் இயேசு நம்மை சுகமளிக்கிறார் தேவன் என்பதையும். The lesson that touched me was prayer of consecration versus prayer of faith. இதயத்துக்கு தொட்ட இரண்டு காரியங்கள் என்னவென்றால் அர்ப்பணிப்பின் ஜெபமும் விசுவாசத்தின் ஜெபமும் இதற்கு இடையே ஆன வேறுபாடுகளும். When Jesus prayed, may it be according to your will, it was a prayer of consecration. இயேசு இப்படி ஜெபித்தார், உமது சித்தத்தின்படி ஆக கடவது என்று. இது ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபமாகும். But when we pray for healing, it is a prayer of faith as told in James 5. Is anyone sick among you? He has to call the elders and they have to pray for him. ஆனால் நாம் குணமடைய ஜெபிக்கும்போது அது விசுவாசத்தின் ஜெபம். யாக்கோபு 5:14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். So faith is not believing God is able, but believing God is willing. விசுவாசம் என்பது தேவன் செய்ய வல்லவர் என்று நம்புவது அல்ல, தேவன் செய்ய விரும்புகிறார் என்பதை முற்றிலும் நம்புவது. ஸோ இது அதாச்சும் நம்ம அந்த அர்ப்பணிப்பின் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஜெபிக்கும்போது முடிய சித்தமாக இருந்தால் சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது பைபிளில் அப்படி நமக்கு சொல்லவே இல்லை. அதுதான் அவர் கற்பித்தார். அந்த உமக்கு சித்தமாக இருந்தால் என்று சொல்லுகிறது எப்பெல்லாம் நம்ம அர்ப்பணித்து, ஒருவேளை நம்ம ஒரு புது வேலைக்கு போகணும், புது இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி டெசிஷனும் போது நம்ம அர்ப்பணிப்பின் ஜெபம் பண்ண வேணும். ஆனால் சுகத்திற்கோ நமக்கு ஒரு விடுதலைக்கோ ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தின் ஜெபத்தை ஜெபித்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்வதை குறித்து அவர் கற்பித்தார். அது நிச்சயமாகவே எங்களுக்கு அதிக தெளிவை உண்டு பண்ணது. ஸோ ஹீலிங் ஆக்சுவலி ஷோஸ் ஹிஸ் கேரக்டர், his mercy and his compassion. குணமாக்குதல் என்பது தேவனுடைய அவருடைய குணத்தையும் இரக்கத்தையும் தயவையும் வெளிப்படுத்துகிறது. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த வெவ்வேறு பைபிள் போர்ஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு வெளிப்படுத்திருக்க அவர் ஜனங்களை பார்த்தபொழுது அவர் மனதிறங்கினார். அந்த 2 குருடரை பார்த்தபொழுது அவர் மனதிறங்கினார். அந்த குஷ்டரோகம் இருந்த மனிதனை பார்த்தபோது அவர் மனதிறங்கினார். அந்த பிசாசு பிடித்தவனை பார்த்தபோது மனதிறங்கினார். மரித்த ஒருத்தவனை உயிர் எழுப்புவதற்காக அவர் மனதிறங்கினார். ஸோ எவ்ரி டைம் he was healing, he was showing that he is a compassionate God. தேவன் ஒவ்வொரு முறை குணமாக்கும் போதும் அவருடைய இரக்கத்தையும் தயவையும் அவருடைய குணத்தை வெளிப்படுத்தினார். 2 other people whose teaching touched my heart include Dr. Lamar Boschman. He is an author and speaker and a worship leader. For over 40 years he has been ministering, and Lamar is the father of today's worship movement, and he has sung many songs in the Integrity Media. He is a recording artist as well. Basically he is a worship leader. அடுத்ததாக 2 ஆசிரியர்கள், டாக்டர் லாமார் போஷ்மன் என்பவர், அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் இசையில் பங்கு மற்றும் புதிய பாடல்கள் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தார். The importance of a new song என்று சொல்லி ஒரு கருத்தை அவர் கற்பித்தார். That new song, what does it mean? It means like when we pray, we have to sing songs to God, not just the songs written by other people, but sing to him because we love him, so we sing to him. The Holy Spirit will give you words to sing. So just singing new songs, as it says in this verse, he has put a new song in my mouth, even praise unto our God.
புதிய பாடல் என்று சொல்லும் பொழுது நாம் ஜெபிக்கும் போதோ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் போது தேவன் நமக்கு புதிய பாடல்களை தருகிறார். ஏற்கனவே யாரோ பாடின பாடல்கள் அல்ல, தேவன் நமக்கென்று ஒரு பாடலை தருகிறார். அதன் மூலம் தேவனை எப்படி மகிமைப்படுத்துவது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். So he also taught another important thing. The new song has been present with almost every revival. ஒவ்வொரு எழுப்புதலின் போதும் தேவன் ஒரு புதிய பாடலை நமக்கு தருகிறார். So worship is basically giving to God. ஆராதனை என்பது நம்முடைய அன்பை தேவனுக்கு கொடுப்பதாகும். Praise is a sacrifice of faith. துதி என்பது விசுவாசத்தின் பலியாகும். உங்களுக்கு இதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தேசத்தில் கூட டேவிட் ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் மேபி 40 இயர்ஸ் பேக் வந்தார். அவர் தமிழ்லாம் படித்து தமிழில் நிறைய பாடல்களை எழுதினார். ஏன்னா அவரோட ஒரே நோக்கம் புதிய வர்ஷிப் லீடர்ஸை இந்தியாவில் எழுப்பணும் என்று சொல்லி. இன்றைக்கி நம்ம பாடுகிற பாடல்கள் நமக்கு முன்பாக வந்து இப்படி வர்ஷிப் லீடர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே வர் டெவலப்ட் பை டேவிட் ஸ்டூவர்ட். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும், இல்லாட்டி நம்ம இன்றைக்கும் சாரா நவரோஜி பாடல்களை தான் பாடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படியாக ஒரு விஷன், தட் மேன் ஹேட் அ விஷன், ஹி கேம் டு இந்தியா. அதே போல தான் இந்த லாமார் ஹேட் அ விஷன் ஃபார் அமெரிக்கா. அவர் அதனால் எங்களுக்கு வர்ஷிப்னா என்ன என்று சொல்லி அதிகமாக போதித்தார். அடுத்ததாக எனக்கு அது the next one who touched my heart was Dr. Dick Eastman. His ministry is called Every Home for Christ. அடுத்ததாக டாக்டர் டிக் ஈஸ்மேன் பற்றி நாங்கள் பார்த்தோம். His global evangelism ministry has planted over 2.3 billion, that means 230 crores gospel messages home by home in 194 countries. டிக் ஈஸ்மேன் கூட 2.2 மில்லியனுக்கும் மேலான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண அவர் உலக சுவிசேஷத்தையும் Okay, so he taught us three things. One of them, he basically taught a lot about prayer. He taught three things about prayer. One is world evangelization and prayer, personal growth and prayer, and Christian unity and prayer. டாக்டர் டிக் ஈஸ்மன் 3 காரியங்களை கற்றுக் கொடுத்தார். உலக நற்செய்தி பணியும் ஜெபமும், தனிப்பட்ட வளர்ச்சியும் ஜெபத்திற்கும் உள்ள சம்பந்தமும், கிறிஸ்துவ ஐக்கியத்திற்கும் ஜெபத்திற்கும் உள்ள சம்பந்தமும். The first two things we all know very well, but the last one, which is about Christian unity and prayer, this opened a little bit for me, because when we pray together with one focus, that's when revival comes. So I can't be telling everybody focus on God, focus for revival, but it's a thought that God has to put in people's heart, and that happens when we pray for it. That's what I learned from him. இது 3 காரியங்களில் 3வது காரியம் மிக முக்கியமானது, கிறிஸ்துவ ஐக்கியமும் ஜெபத்திற்கும் உள்ள தொடர்பு. இந்த நாளிலே சபைக்கு தேவையானது ஒற்றுமை ஐக்கியம் என்பது. For that he gave an example. நான் அதை தமிழில் சொல்கிறேன். ஒரு ஒலிம்பிக் இன்சிடென்ட் பற்றி சொன்னார். இட் வாஸ் அ ஒலிம்பிக் ரேஸ், ரன்னிங் ரேஸ் ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன். அப்போ என்னாச்சா, ஒரு 10 பிள்ளைங்க ஓடிருக்காங்க ரேஸில். அப்போ ஒரு குழந்தை வந்து she fell down. உடனே என்ன ஆச்சுன்னா, ஓடுற மற்ற பிள்ளைங்களாம் ஓடுறதை நிறுத்திட்டு எல்லாம் பின்னாடி வந்து அந்த பிள்ளைய என்கரேஜ் பண்ணி எழுப்பி விட்டு எல்லாம் 10 பிள்ளைங்க ஒரே டைம் ரேஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ this is our Christian race. All of us has to win. This is what we learned from this. It's not a competition, but it's a race where we will all win. Another story I remember from his lesson. இன்னொரு காரியத்தை கூட நான் கற்றுக்கொண்டேன். How when God asked him to pray for the Berlin wall, தேவன் பெர்லின் சுவருக்காக ஜெபிக்க சொன்னார். So he packed his bag and he was ready to catch the plane the next day. தேவன் சொன்ன உடனே அவர் பையை எடுத்துக்கொண்டு விமான நிலையத்திற்கு சென்று விட்டார். But God told him to stop all his work, stop going to his ministry office, stay at home for 1 whole month and pray.
ஆனால் தேவன் அவரை உடனடியாக நிறுத்தி 1 மாதம் அதற்காக ஜெபித்து பெர்லினுக்கு போக சொன்னார். Then he went to Berlin and prayed. He placed his hands on the Berlin Wall and prayed. And he says, within a month, so of course the wall physically didn't fall, but what happened was from that time on, within a month, so many things changed, and Berlin Wall came down. And because of that, gospel went into Russia and all the communist countries. அவர் அதன் பிறகு 1 மாதம் ஜெபித்து பெர்லினுக்கு சென்று அந்த சுவரில் கை வைத்து ஜெபித்தார். தேவன் பெரிய காரியங்களை அங்கே செய்தார். அந்த காரியம் இந்த நாளில் ரஷ்யாவுக்கு சுவிசேஷம் செல்ல உதவியாக இருந்தது. But more than any of all these people, the person who really touched my heart was Dr. A.L. Gill. He taught us about supernatural living. இந்த எல்லா காரியங்களை காட்டிலும் ஒரு காரியம் எனக்கு மிகவும் தொட்டது. டாக்டர் A.L. ஜில் கற்றுக் கொடுத்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, which emphasized the power and supernatural gifts of the Holy Spirit. அவர் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையின் வல்லமையை குறித்து சொன்னார். So his ministry, he has traveled to over 100 nations, ministering to as many as 3 lakh people at a time sometimes. அவர் ஜில் மினிஸ்ட்ரி என ஊழியத்தின் நிறுவனரும், அவர் பரிசுத்த ஆவியானவர் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்களை செயல்படுத்த வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயணம் செய்து 3 லட்சத்துக்கும் மேல் கூடப்படும் குரூசைடுகளில் சுவிசேஷ ஊழியத்தை செய்தார். So when you receive the baptism of the Holy Spirit and speak with new tongues, you step in a new realm of the supernatural. We walk through the gateway to the supernatural. This is his foundational lesson. நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்று புதிய நாவுகளில் பேசும் பொழுது நீங்கள் ஒரு அதிசய இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் நுழைகிறீர்கள். நாங்களும் அந்த அதிசய இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்திற்கு செல்லும் வழியாக நடந்தோம். 9 gifts of the Holy Spirit has to operate through every believer. And the 9 gifts are the 3 vocal gifts, which are tongues, interpretation of tongues, and prophecy. The 3 revelatory gifts are discerning of spirits, the word of knowledge, and the word of wisdom. And the 3 power gifts, which are the gifts of faith, the gifts of healing, and the working of miracles. பரிசுத்த ஆவியின் 9 வரங்கள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஊழிய கருவிகளாக உள்ளன. அவை 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. வாய்மொழி வரங்கள், அந்நிய பாஷைகள், அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணுகிறது, தீர்க்க தரிசனம். வெளிப்பாட்டு வரங்கள், ஆவிகளை பகுத்தறியும் வரம், அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம். வல்லமையின் வரங்கள், விசுவாச வரம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் வரம். The power gifts are the manifestation of God's power working through us. இந்த வல்லமையூட்டும் வரங்கள் என்பது தேவனுடைய வல்லமை நம்மூடாக வெளிப்படுவதையே குறிக்கின்றன. The gift of faith is a supernatural faith for a specific time and purpose. விசுவாசத்தின் வரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கும் நோக்கத்திற்குமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசமாகும். Supernatural faith comes upon a believer when the gift of the word of wisdom reveals a demonstration of God's power which is about to be manifested. தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாட்டை ஞான வரத்தின் மூலம் வெளிப்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாச வரம் விசுவாசியின் மீது இறங்குகிறது. It may be manifested by making a powerful command. இந்த வரங்கள் நாம் வல்லமையுள்ள கட்டளையை வெளிப்படுத்துவதன் மூலம் தேவன் கிரியை செய்கிறார். When we see in our mind's eye the power of God as a dynamite, as like a power coming from a power station, then our expectation from God to do a miracle changes. நாம் இந்த டைனமைட் வல்லமையை நம்முடைய ஆவியின் கண்களால் பார்த்து அதை விசுவாசிக்கும் போது அந்த காரியங்களை, அந்த அற்புதத்தை நம்ம காண முடியும். Often the gift of faith will release us to make bold statements by supernatural revelation. இந்த விசுவாச வரத்தின் மூலம் நாம் வல்லமையாக தைரியமாக நாம் தைரியமாக அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது
அநேக டைம் நம்ம அவர் அதுக்கு எங்களுக்கு வேறு டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அஸ்வி நம்ம அந்நிய பாஷையில் பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். அந்த நேரத்தில் அதை வைத்து தான் நமக்கு மற்ற வரங்கள் எல்லாம் வெளிப்படும். அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு காட்டுவார். அதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு ஒரு ஒருத்தவனுக்கு ஹீலிங் நடக்க போகுதுன்னா முன்குறித்தே ஆண்டவர் காட்டி விடுகிறார். அதனால் நான் பயந்துட்டு நான் ஜெபம் பண்ணால் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இல்லாமல், இதை ஆண்டவர் ஏற்கனவே பண்ணிவிட்டார்னு ஒரு நிச்சயத்தை நம்மளுடைய இருதயத்தில் கொடுக்குறார். அது யாருக்கு கொடுக்குறார்? ஏற்கனவே அவர் முதலே சொன்னார். அவரை போல மனுஷருக்கு மாத்திரம் அல்ல, நம்ம எல்லாரும் எப்படி அந்த ரட்சிப்புக்கு ஆண்டவரை வாஞ்சித்தமோ, எப்படி அபிஷேகத்திற்கு ஆண்டவரை வாஞ்சித்தமோ, அதுபோல இந்த வரங்களுக்கு என்னை சுற்றி இத்தனை ஜனங்கள் அறியாமையில் மாண்டு கொண்டு இருக்கிறாங்களே, இந்த வரம் உம்முடைய வல்லமை, உம்முடைய இரக்கம், அன்பை வெளிக்காட்டுக்கிற இந்த வரங்கள் எனக்கு தேவை அப்படின்னு நான் அப்படி வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாகவே at that time actually we are surrendering ourselves. ஆண்டவர் அவர் கிரியைகளை நம் மூலமாக செய்வார். அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்கும்பொழுது ஹீலிங் அண்ட் த கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். கடைசியாக குணமாக்குதலும் விசுவாசத்தின் வரத்தை குறித்து பார்ப்போம். The gift of faith is a supernatural faith, and what happens is when someone comes with a need for healing, God just pours out the God kind of faith into our hearts. விசுவாசத்தின் வரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கும் நோக்கத்திற்குமான இயற்கைக்கு அப்பாற்பட்டதாகும். So even for that he gave an example in the lesson when he was doing a conference or he had a meeting in India. There was a small boy who came for the meeting. He was a Hindu leader's son, and in his hand he had hand only till here. So he had hand and he had a little bit of flesh, so he didn't have fingers. இந்த டாக்டர் கில் என்பவர் அவர் ஒரு இந்து தலைவருடைய ஒரு சிறுவன். அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அந்த மகனுக்கு கைகளில் இந்த விரல்கள் எதுவும் கிடையாது, வெறும் அந்த ஃப்ளஷ் மட்டும் தான் இருந்தது. So when they brought him, he didn't even think for a moment, because already God had showed him that he is going to heal him. So as he started praying, he said slowly the knuckles first came. ஆண்டவர் டாக்டர் கில்லுக்கு ஆல்ரெடி அவருக்கு சொல்லியிருந்தார், இந்த அற்புதத்தை அவர் மூலம் செய்வேன் என்று. அந்த விசுவாசத்தோடு அவர் ஜெபம் பண்ணும்போது அந்த முட்டிகள் அங்கு வளர தொடங்கின. So he didn't stop praying. So if I don't know about you all, but if I would have been there, I would have thought God has started doing the miracle, he will continue it, But he didn't stop. He continued to command and pray, and slowly the fingers started coming, and then the next set of knuckles came. Then he continued to command and stayed, and then all the finger came, and still the edge of the finger was only pink still. அவர் அப்படியாக ஜெபித்தபோது அது உடனடியாக நடைபெறவில்லை. படிப்படியாக அவர் ஒவ்வொன்றுக்கும் அவர் கட்டளையிட்டு விசுவாசத்தோடு ஜெபித்தார். அது சிறிது சிறிதாக வளர்ச்சி பெற்று அது நகங்கள் வரை வளர்ந்தது. Finally, when it was pink, he still had to state and command for the nails to come, and the nails came. அந்த நகங்கள் வராத நிலையில் கூட அவர் திரும்பவுமாய் ஜெபித்தபோது தேவன் அந்த நகங்களை வளரச் செய்தார். So it must have taken probably 15-20 minutes. So sometimes as believers we stop praying in the first 2 or 3 minutes. So this is what I learned today as I was preparing this lesson. When we see the start of the miracle, persist until we get the fulfilling of God's word. நாமும் கூட பல நேரங்களில் ஜெபங்களில் முழுமையான வெளிப்பாடு, முழுமையான ஆன்சர், ரிசல்ட் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது அந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். Now we will see a short video for 1 minute, at the end of which he prays for us to receive these gifts. So I encourage each of one of you to pray, and if you have the faith and if you believe, as he prays, we will receive the gift. Amen.
இப்பொழுதும் கூட நம்ம ஒரு வீடியோவை பார்ப்போம். நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன், நமக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கூட தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்று முடிவிலே நமக்காக அதற்காக ஜெபிக்கப்படும்.